அரசியல் அமைப்பு வரையறுக்கும் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார்? பதில் ஆப்ஷன் சி, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இரண்டாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் எந்த நாளில் நிறைவடைந்தது? பதில் 26 நவம்பர் 1949. நம்ம பிரியாம்பிளில் கூட இந்த டேட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 26 நவம்பர் 1949. அதுக்கப்புறம் இந்தியாவின் துணை ஜனாதிபதி யாரால் தேர்வு செய்யப்படுகிறார்? பதில் மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்களால். அடுத்த கேள்வி, ஜனாதிபதி தனது பதவியை விட்டுவிட முடிவெடுத்தால், அதாவது பிரசிடென்ட்டு ராஜினாமா பண்ணணும்னு நினச்சா அவர் தனது ராஜினாமா கடிதத்தை யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா பதில் இந்திய துணை ஜனாதிபதி கிட்ட கொடுக்கணும். அடுத்த கேள்வி, அமைச்சரவை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எதற்கு பொறுப்பானது அப்படின்னு கேட்டால் மக்களவைக்கு, அதாவது லோக்சபாவுக்கு தான் அவங்க ரெஸ்பான்சிபிள். இதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கும், அந்த ஆர்டிக்கல் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடிப்படை உரிமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாரால் நிறுத்தப்படலாம்? யாரால் அப்படின்னா பிரசிடெண்ட்டால். ஆப்ஷன்ஸில் பாருங்கள், கவர்னரு, பிரசிடெண்ட்டு, அதாவது லா மினிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் பிரதமர் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பிரசிடெண்ட். அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் எந்த நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து அடிப்படை உரிமைகளை கடன் வாங்கினர்? இதற்கான பதில் அமெரிக்காவின் அரசியலமைப்பில் இருந்து தான் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எடுத்திருப்பாங்க. அமெரிக்காவில் பார்த்தோம்னா பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை தான் இவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. மாநில கொள்கை இயக்க கோட்பாடுகள் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளன? பதில் அரசியலமைப்பின் பகுதி 4. அடுத்த கேள்வி, இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார்? இந்திய திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர். இந்திய அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பட்டியலில் எத்தனை உருப்படிகள் உள்ளன? லிஸ்ட்டு, ஒருங்கிணைந்த பட்டியலில் லிஸ்ட் எத்தனை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பதில் 47. நீங்கள் எந்த நிலையில் இந்திய குடியுரிமையை பெறலாம் அப்படின்னா பதில் மேற்கூறிய அனைத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேற்கூறிய அனைத்தும் என்னென்ன? இந்தியாவில் குடியிருப்பவராக இருந்தால், இந்தியாவில் பிறந்திருந்தால், பாகிஸ்தானில் இருந்து வந்த அகதியாக இருந்தால். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது இந்திய அரசியலமைப்பின் அம்சம் அல்ல அப்படின்னா ஜனாதிபதி அரசு இந்திய அரசியலமைப்பின் அம்சம் அல்ல. ஏன்னா நம்மளது ஒரு கூட்டாட்சி அரசு, நம்மளது ஒரு நாடாளுமன்ற அரசு. நம்ம அரசாங்கத்தில் தன்னிச்சையான நீதித்துறை உள்ளது. ஆனால் இது பிரசிடெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பதில் 62 வயது. உச்சநீதிமன்றத்துக்கு ஆலோசனை அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது எந்த ஆர்டிக்கலின் கீழ் வரும்? அது ஆர்டிக்கல் 143. இந்திய உச்சநீதிமன்றம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது? பதில் அரசியலமைப்பின் மூலம். இந்திய உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் மூலம் உருவாக்கப்பட்டது. இந்திய நாடாளுமன்றம் அடங்குவது, இது இந்திய நாடாளுமன்றம்னாவே இந்தியன் பார்லிமெண்ட்னாவே என்னென்னா லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடெண்ட், இது 3 சேர்ந்தது தான் இந்தியன் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ பதில் ஆப்ஷன் பி, ஜனாதிபதி, மக்களவை மற்றும் மாநிலங்களவை. அடுத்த கேள்வி, மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்களின் ஆதரவு தேவை? நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா எத்தனை எம்பியோட சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா 50 எம்பிஸ், அதாவது பதில் 50 உறுப்பினர்கள். மக்களவை தலைவர், ஸ்பீக்கர், அவருக்கு வாக்களிக்கும் உரிமை எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமநிலையில் மட்டுமே அவங்க வாக்களிக்கலாம். காஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றில் யார் அடிப்படை உரிமைகளை பாதுகாவலராக உள்ளார்? கீழ்கண்டவற்றில் யார் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலராக உள்ளார்? பதில் நீதித்துறை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட கார்டியன் யாருன்னு கேட்டால் ஜுடிஷியரி. இந்திய குடிமக்களுக்கு அரசியல் பாதுகாப்பு, கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் எந்த ஆர்டிக்கலின் கீழ் கிடைக்கிறது? ஆர்டிக்கல் 32. கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் ஆர்டிக்கல் 32.